ஒரு குழந்தையை நல்லொழுக்கம் நிறைந்த மனிதனாக்கும் தகுதி ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. அந்த ஆசிரியர் வேற யாரும் இல்லை, தாய் தந்தையே உலகம் என சுற்றி வந்த விநாயகர் என்ற கணபதி மட்டுமே இந்த உலகத்திற்கே ஆசான். சங்கடகர சதுர்த்தி, உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட என்றால் எச்சில் என்பது பொருள். நாம் எதை உண்டாலும் வாயில் மீதம் உள்ளது எச்சில்தான். நிலத்திற்கு நீர் எவ்வளவு அவசியமோ மனித உடலுக்கு எச்சில் ஊற்றம் அவ்வளவு அவசியம். இவ்வுலகில் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் மிஞ்சி இருப்பது எப்போதும் பிரம்மம்தான். அந்த மிஞ்சி இருக்கும் பிரம்ம சக்திக்கே உச்சிஷ்ட என்று பொருள். அதோடு உச்சிஷ்ட என்றால் இருப்பதிலேயே உயர்வானது என்ற மற்றொரு பொருளும் உண்டு. மாயையான இந்த உலகை நீக்கி பார்த்தால் மீதி இருப்பது இந்த உச்சிஷ்ட கணபதி என்னும் பிரம்மம்தான். சுத்தம் அசுத்தம் என்ற இருவேறு நிலைகளை கடத்துபவரே உச்சிஷ்ட கணபதி. நீங்கள் இந்த திருநீர் பூசுகிறவங்கெல்லாம் ஏன் பூசுகிறாங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. மனித உடலில் முக்கியமானது நெற்றி. அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதன் சக்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டம். அதன் வழியாக மிக அதிகமாக சக்தி வெளிப்படும், உள் இழுக்கவும் செய்யும். இது ஒரு வர்மஸ்தானம் கூட. சூரிய கதிர்களின் சக்திகளை இழுத்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீறு செவ்வனே செய்யும். அதனால்தான் நெற்றியில் திருநீறு பூசும் பழக்கம் ஆதி காலத்திலிருந்து. இந்த மூலப்பொருள் எப்படி கெட்டு மனித உடம்பிற்கு தலை எவ்வளவு முக்கியமோ, ஆதி மூலம் விதை யார் போட்டது? என் விநாயகர் போட்டது.